கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இப்பொழுது நாம் நேரடியாய் தேவனுடைய வார்த்தைக்குள் கடந்து செல்ல போகிறோம். நேற்றைய தினத்திலே ஆண்டவர் நமக்கு ஒரு தலையங்கத்தை கொடுத்தார். அந்த தலையங்கத்துக்குரிய வாக்கியத்தை வாசிக்கிறேன். அந்த வசனத்தை ஆண்டவர் கொடுத்து அதுல 2 வார்த்தையை காண்பித்து அந்த 2 வார்த்தையிலே ஒரு வார்த்தையை பிரசங்கிக்க செய்தார். அதுதான் பலவிதமான தீவினை என்கிற அந்த தலையங்கம். அந்த பலவித தீவினை என்கிற தலையங்கத்திலே நேற்றைய தினத்திலே ஆண்டவருடைய கிருபையினால் 2 காரியத்தை நாம் பார்த்தோம். ஒன்று பிரிவினை என்கிற தீவினை, 2வது நெஞ்சின் வினை என்கிற தீவினை. இதோடு கூட ஆவியானுடைய சில வெளிப்பாட்டின் வார்த்தைகளை கவனித்தோம். அந்த செய்தி தனக்கு மிகுந்த எச்சரிக்கையா இருந்தது. வெளியே சொல்லக்கூடாத சில காரியத்துக்கு தொடுதலா இருந்தது. உடனே நான் இரவிலேயே அந்த காரியத்தை தேவனுக்குள் சமர்ப்பித்து விட்டேன் என்று சொல்லி சில தேவ பிள்ளைகள் உணர்வடைந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக தேவனை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். அந்த பலவித தீவினை என்கிற செய்தியின் 2ஆம் பகுதியை இன்றைக்கு நாம் கேட்க போகிறோம். அந்த தேவ செய்திக்கு ஆதாரமாக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 11வது வசனம். அதாவது ரோமர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கிறேன். பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு. இங்கு இந்த ரோமர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே 2 வார்த்தைகளை விசேஷ வார்த்தையாய் நம்மால் பார்க்க முடியும். அந்த 2 வார்த்தைகள் என்ன? ஒன்று நல்வினை, 2வது தீவினை. இந்த நல்வினை என்பதை விட நேற்றைய தினத்திலிருந்து தீவினையை குறித்து பார்த்து வருகிறோம். இந்த தீவினையிலே கர்த்தர் நல்லவர். இன்னொரு வித்தியாசமான தீவினை இருக்கிறது. அந்த வித்தியாசமான தீவினை எது? வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் எரேமியாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 15வது வசனம். எரேமியா 11:15 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. துர்ச்சனரோடு மகா தீவினை செய்யும் போது என் பிரியமானவளுக்கு என் வீட்டில் என்ன இருக்கிறது? பரிசுத்த மாம்சத்தை உன்னை விட்டு தாண்டி போக பண்ணுவார்கள். உன் பொல்லாப்பு நடக்கும் போது நீ கலிகூறுகிறாயே. இந்த எரேமியாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் போது இந்த தீவினையிலே ஒரு வித்தியாசமான தீவினையை பார்க்கிறோம். மகா தீவினை என்று சொல்லி. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். மகா தீவினை. பொதுவாக தீவினை என்றாலே அது கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அது மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கக்கூடியது, அது அதிர்ச்சிக்குரியது தீவினை என்றாலே. ஆனா இங்க தீவினையிலே கர்த்தர் நல்லவர், மகா தீவினையை பார்க்க. அப்போ இந்த மகா தீவினை என்றால் என்ன? நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். நெகேமியா 1:3 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள்.
எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது. அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். இந்த மகா தீங்கு என்பது எதை காண்பிக்கிறது? செய்யக்கூடாத காரியத்தை துணிந்து செய்வதை காண்பிக்கிறது. ஒருவருக்கு, ஒரு இடத்துக்கு, ஒரு தேசத்துக்கு, ஒரு பகுதிக்கு பாதிப்பை உண்டு பண்ணக்கூடாது என்பது தெரிந்திருந்தும் அந்த இடத்துக்கு, அந்த பட்டணத்துக்கு, அந்த பகுதிக்கு பாதிப்பை உண்டு பண்ணுவது. தமிழ்நாட்டிலே சில நேரத்திலே சில மனிதர்கள் செய்கிற அந்த தீவினை எல்லாம் பாத்தீங்கன்னா நெஞ்சு பதைக்கும். இப்படியும் மனசாட்சி இல்லாதவர்கள் உண்டா என்று கேட்க வைக்கும். அப்படின்னா அது எப்படிப்பட்ட தீவினை? ஒரு வயதான ஒரு அம்மா, அவங்களுக்கு கணவன் கிடையாது, பிள்ளைகளும் கிடையாது. கணவர் இறந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இவங்களுக்கு பிள்ளை இல்லாததுனால வயதாகி 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 முதுகு கூன் விழுந்து விட்டு, முதுகு கூன் விழுந்து அவர்கள் எந்த வேலைக்கும் போக முடியாமல், எதையும் செய்ய முடியாமல் அப்படியே வாழ்க்கையே குறுகி போச்சு, கூன் விழுந்துச்சு. இப்ப அவங்க இருக்கிற நிலம் அவங்களுடைய சொந்த பூமி. அங்க ஒரு கீத்து கொட்டகை, அந்த கொட்டகைக்குள்ள கொஞ்சம் அலுமினிய பாத்திரங்கள் அல்லது சுத்திரம், ஒன்னு ரெண்டு படுக்கிற பாய், பழைய போர்வைகள். இதுதான் அந்த அம்மாவுடைய மாபெரும் சொத்து. ஏற்கனவே இந்த அம்மாவால நிமிர முடியாது, ரொம்ப தூரம் நடக்க முடியாது. இப்ப பிள்ளைகளும் கிடையாது, புருஷனும் கிடையாது. பக்கத்து வீட்டுக்காரர்கள், அடுத்த தெருவினர் யாராவது இறக்கப்பட்டு கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்தா அவங்களுக்கு உண்டு. இல்லாட்டி என்னைக்காவது ஒரு நாள் யாராவது ரேஷன் அரிசி வாங்கி தருவாங்க. அது அங்க ஒரு பையில, டப்பா கூட இருக்காது, ஒரு பையுக்குள்ள வச்சிருப்பாங்க. அதுல கொஞ்சம் ஒரு ஆளாக்கு எடுத்து போட்டு அது ஒரு முறை பங்கிட்டு பல முறை சாப்பிடும். இவ்வளவு தரித்திரியத்திலும் இவ்வளவு கொடுமையில் வாழ்கிற அந்த தாய், இவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஏதாவது உதவி செய்ய வேண்டும். ஆனால் அதே ஊரில் இருந்த ஒரு மனுஷன் என்ன பண்ணினா, இந்த அம்மா கிட்ட போய் அன்பா பேசுகிறதை போல பேசி, உதவி செய்வதை போல உதவி செய்து, அந்த வீட்டின் கூரை என்கிற கீத்திலே பிளாஸ்டிக் பையினால் சுத்தி பக்கத்துல இருக்கிற கம்புல கட்டி இருக்கிற அந்த நிலத்துக்குரிய எல்லா டாக்குமெண்ட்ஸ், பேப்பர்ஸையும் எடுத்துட்டு போயிட்டான். எடுத்துட்டு போயிட்டு அதை பொய்யான கணக்கா மாத்தி, இவங்க இந்த அம்மாவுக்கு தெரியாமலேயே அந்த நிலத்தை இன்னொருத்தருக்கு வித்தாச்சு. இப்ப நிலம் வாங்கின மனுஷன் கொஞ்ச நாள் கழித்து அவன் வெளியூர்ல இருந்த வந்து பார்த்தாக்கா, அந்த இடத்துல ஒரு கொட்டகை இருக்குது, ஒரு குடிசை இருக்குது, அங்க ஒரு அம்மா இருக்கிறாங்க, சுத்திர வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ அவர் சொல்றாரு, நீ எப்ப காலி பண்ண, எனக்கு இடம் வேணும், நான் திரும்ப என் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி சுத்தி காம்பவுண்ட் போட்டு போக விரும்புறேன். அப்பதான் இந்த அம்மாவுக்கு தெரியுது, அந்த வயது முதிர்ந்த அந்த தாயுடைய நிலத்தை கூட வீட்டுக்குள்ள நுழைஞ்சி பயமே இல்லாம, மனசாட்சியே இல்லாம அதை எடுத்து அதை பேரை மாத்தி வேற ஆளுக்கு ஒரு மனுஷன் விற்றும் போட. இப்ப கவனிங்க, இதுக்கு பேர் தான் அந்த தீவினை. என்ன தீவினை? மகா தீவினை. மகா தீவினை என்பது மனசாட்சியை அறுத்து கடையில வச்சுட்டு மனசாட்சியை இல்லாதவர்களை போல நடக்கும். இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களிலே, ஆவிக்குரியவர்களுடைய குடும்பங்களிலே இந்த மனசாட்சி அற்ற செயல்கள் நிறைய நடக்கும். ஆனா நல்லா தெரிந்து கொள்ளுங்க, அதற்கு என்ன பேருனாக்கா மகா தீவினை. ஆண்டவர் அதுக்கு வச்சிருக்க பேர் மகா தீவினை. இன்னைக்கு நம்ம பறிச்சிடலாம், இன்னைக்கு நம்ம திருடிடலாம், இன்னைக்கு நம்ம அபகரிச்சிடலாம், இன்னைக்கு அதை கொண்டு போய் பேரு பட்டாவை, இடத்தை, சிட்டாவை எல்லாத்தையும் மாத்திரலாம். யாருக்கு தெரியாம ராஜ தந்திரத்தை பயன்படுத்தி யாரோ ஒருவருக்கு வித்துடலாம், என்னமும் பண்ணலாம். ஆனால்
அந்த செயலுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற பெயர் என்னன்னாக்கா மகா தீவினை. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ஊழியக்காரனாகிய நான் இருகரம் கூப்பி மிகுந்த அன்போடும் மிகுந்த தாழ்மையோடு சொல்லுவேன், இப்படிப்பட்ட மகா தீவினைக்கு இடம் கொடுக்காதீர்கள். அப்படி ஒரு திருட்டுத்தனம் பண்ணணும், அப்படி ஒருவருடைய பொருளை அபகரிக்கணும், ஒருத்தர் பொய் சொல்லி காலத்தை கடத்தணும், அல்லது அவங்களை எப்படியாவது தள்ளிவிடணும்னு நினைக்கும் போது, ஓ கர்த்தர் நல்லவர், அதை தேவன் மகா தீவினையாய் பார்க்கிறார் என்கிற ஒரு சிந்தை நமக்குள் கடந்து வர வேண்டும். அந்த மகா தீவினை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்கிற யோசனை நமக்குள் கடந்து வர வேண்டும். தேவனுக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று சாட்சியை சொல்லுவேன். கடந்த நாட்களிலே நம்முடைய பிரசங்கத்தை கேட்டுட்டு தங்கள் கடன்கள் எல்லாம் அடைச்சிட்டு கடனே இல்லாம இருக்கிறவர்கள் பலர் இருக்கிறார்கள். ஏன்னா அந்த கடன் கூட தீவினையா வந்துடக்கூடாது. கர்த்தர் நல்லவன். அது மாத்திரமல்ல, சிலர் வாங்கின கடனை கொண்டு போய் வழிய கொடுத்துட்டு நான் தான் தாமதம் பண்ணிட்டு என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி யார் யாற்றெல்லாம் கடன் வாங்கினாங்களோ அதெல்லாம் போய் கொடுத்துட்டு வந்து பாவ சங்கீர்த்தனத்தை, பாவ அறிக்கை செய்தாங்க. நம்முடைய செய்தியை கேட்டு சில தேவ ஊழியக்காரர்கள் கர்த்தர் நல்லவன், அவர்கள் சாதகமாய் செய்த ஊழியத்தை நிறுத்திவிட்டு நேர்வழி ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார்கள். இன்னைக்கு செய்து கொண்டு இருக்கிறார்கள். தேவன் இந்த கடைசி காலத்துல இப்படிப்பட்ட மாற்றத்தை தான் எதிர்பார்க்கிறாரே தவிர, நேற்றைக்கு பார்த்தோம் தீவினை, இன்றைக்கு பார்க்கிறோம் மகா தீவினை. இப்படி தீவினையும் செஞ்சு மகா தீவினையும் செஞ்சு அதனால் நம்முடைய வம்சம், இனம், தலைமுறை, குலம், கோத்திரம் பாதிக்கப்படுவதற்கு நாம் ஒரு காலம் காரணமாய் இருக்கவே கூடாது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நேற்று சரி, கடந்த 2 நாட்களா நான் ஒரு பழைய காரியத்தை தேவன் எனக்கு நினைவுபடுத்தினார். என்னுடைய பிள்ளைகள் 2 பேரும் அவங்க தாய் இறந்த சமீப நாட்கள். ஒரு பக்கம் தாயின் இயக்கம், மறுபக்கம் அவங்க படிக்கணும், பயங்கரமான சூழ்நிலை, சொந்த பந்தம் யாருமே இல்லை, உதவிக்கு யாருமே இல்லை. அப்போ பல பிரச்சனைகள், பல நெருக்கடிகள். அவங்களுக்கு ஆகாரம் தயாரிக்கணும், வஸ்திரத்தை பார்க்கணும், அப்புறம் ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கணும், ஒரு பராமரிக்கணும். அப்போ அவன் என்னதான் பிள்ளைகளுக்கு தலைக்கீழால கவிழ்ந்து எவ்வளவு பார்த்தாலும் அவங்க முகத்துல அல்லது சில நேரத்துல கொஞ்சம் குழப்பமான நிலைமையில தான் இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் அதை பார்த்து எனக்கு கொஞ்சம் மனதில் சுருக்கென்று பட்டது. அப்ப இவங்களை எப்படியாவது சரி பண்ண. அப்ப ஒரு நாள் கூப்பிட்டு அவங்கள்ட்ட சொன்னேன், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, ஏதாவது குறைவு அல்லது ஏதாவது தேவை, இல்லாட்டி ஏதாவது சம்திங் அப்படின்னாக்கா நீங்க முதலாவது என்னைய பாருங்க, நான் எப்படி இருக்கிறேன் என்று பாருங்க, யார்கிட்ட எப்படி பேசுறேன்னு பாருங்க, அதே மாதிரி நீங்க பேசுங்க. நான் யார்கிட்ட ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு காரியத்தை எப்படி அப்ரோச் பண்றேன்னு பாருங்க, அதே மாதிரி நீங்களும் அப்ரோச் பண்ணுங்க. நான் எல்லாருக்கும் எப்படி பதில் கொடுக்கிறேன்னு பாருங்க, அதே மாதிரி நீங்கள் பதில் கொடுங்க. நான் எப்படி ஜெபிக்கிறேன், நான் எப்படி பைபிள் வாசிக்கிறேன், நான் எப்படி பிரசங்கம் பண்றேன், எப்படி ஊழியம் செய்யறேன்னு பாருங்க. அதன்படியே நீங்க செய்யுங்க. நீங்க வேற யாரையும் பார்க்க வேண்டாம், எதுக்கும் குழம்ப வேண்டாம். எந்த சந்தேகம் வந்தாலும் ஃபர்ஸ்ட் என் லைஃப நீங்க உடனே ஆராய்ஞ்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என் வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வெளிப்பாடு வரும், ஒரு சந்தேகம் தீரும், குழப்பம் நீங்கும், அதுக்கப்புறம் நீங்க ஹாப்பி ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாள் 2 பேரையும் உட்கார வைத்து ஏன் ஜீவியத்தையே அவர்களுக்கு பாடமாய் சொல்லிக் கொடுத்து, அதன் பின்பு அவருடைய முகத்திலும் ஒரு தெளிவு, அவங்களுடைய நடக்கையிலும் ஒரு மாற்றம், படிப்பிலும் ஒரு முன்னேற்றம். ஏனென்றால் இப்ப அவங்க சொல்றது இவங்க சொல்றது கேட்க வேண்டியது கிடையாது, அல்லது எதுக்கோ பயந்துகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது.
என்னிடத்தில் வருவதற்கு தயங்க வேண்டிய இடம் கிடையாது. அங்க எல்லாமே ஒரு சகோதரன், மூத்த சகோதரன், இளைய சகோதரன், நடு சகோதரனை போல ஒரு சகோதரத்துவத்தோடு பழக ஆரம்பித்தோம். இதனால என்ன ஆச்சு? மகா தீவினையான எண்ணங்கள், உள்ளே வர வேண்டிய துர்க்குணங்கள், தேவையில்லாத பாவக்கிரியைகள் எல்லாமே வெளியேற ஆரம்பித்தது. அதெல்லாம் தடைபட ஆரம்பித்தது. ஆண்டவர் நிலைமைய மகிமையாய் மாற்றினார். இன்னைக்கு ராத்திரியில கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்க ஜீவியத்திலே, பிள்ளைகளுடைய ஜீவியத்திலே, வாழ்க்கையிலே இந்த மகா தீவினை உள்ளே நுழைந்து விடாதபடி தயவாய் காத்து கொள்ளுங்க. வேற எந்த பொருளின் மீது, எந்த ஆளின் மீது, எந்த ஆஸ்தியின் மீது தேவையில்லாத ஆசைக்கும், அல்லது அபகரிக்க வேண்டும், எடுக்க வேண்டும், அல்லது அது பொய் சொல்ல வேண்டும் என்கிற சிந்தை கூட வராதபடி காத்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நல்லவே. ஒருவேளை இந்த மகா தீவினை என்கிற எண்ணம், மகா தீவினைங்கிற ஒரு ஆவி உங்களுக்குள் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய முடிவு எப்படி இருக்கும்? அந்த முடிவையும் நான் சொல்லிடுறேன். அதே வசனம் நெகேமியா 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். நெகேமியா 1:3 சொல்லுது. அந்த 2ஆம் பகுதி வாசிக்கிறேன். அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கு. எப்போ மகா தீவினை அல்லது மகா தீங்கு என்கிற ஒரு வார்த்தை வந்ததோ, அதுக்கப்புறம் என்ன நடக்குது பாருங்க. ஓ கர்த்தர் நல்லவர். அங்க நிந்தை வந்தது, எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டது, ஓ வாசலெல்லாம் நெருப்பினால் சுட்டரிக்கப்பட்டது. அப்ப என்ன அர்த்தம்? இந்த மகா தீவினை என்கிற மகா தீங்கு உள்ள வந்தாலே அடுத்து அழிவுதான் வரும். ஆனா தீவினை செய்யற வரைக்கும் ஒண்ணும் தெரியாது, தீவினையை நிறைவேற்றுகிற வரைக்கும் ஒண்ணும் தெரியாது. அதை நிறைவேற்றி முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். அங்க மதிலெல்லாம் இடியும், வாசலெல்லாம் எரியும், கட்டடம் எல்லாம் நொறுங்கும், கடைசியில் இருந்த இடமே தெரியாமல் போய்விடும். அதுக்கு காரணம் மகா தீவினை என்கிற மகா தீங்கு. இந்த தீங்கு தான் இன்னைக்கு நிறைய குடும்பங்களை உடைச்சுக்கிட்டு இருக்கு. இந்த தீவினை தான் நிறைய பேருடைய வாழ்க்கையை சின்ன பின்னம் ஆக்கிட்டு இருக்கு. மறைவிடத்தில் செய்கிறதை கர்த்தர் ஒளிப்பிடத்திலே வெளிப்பகுதியிலே கொண்டு வருவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எதுவுமே தேவனுடைய பார்வையிலே மறைவானது கிடையாது. எல்லாம் வெளியரங்கமும் நிர்வாணமுமாய் இருக்கிறது. ஐயோ இதை நான் மறைத்துக் கொள்ளுவேன் என்று சொன்னால் ஒன்றையும் மறைக்க முடியாது. அப்ப நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? யாருக்கும் எந்த காலத்திலும் எந்த விதத்திலும் கூடுமான வரைக்கும் தீவினை செய்யாமல், அது மகா தீவினை செய்யாமல், மகா தீங்குக்கு இடம் கொடாமல் இருப்பது மட்டும்தான் நாம் செய்ய வேண்டிய நீதிக்குரிய கிரியை. நெகேமியாவின் நாட்களில் எருசலேமே இடிக்கப்படுகிறோம், எருசலேமின் வாசல்கள் எல்லாம் எரிக்கப்படுகிறது. அவ்வளோ பெரிய எருசலேமுக்கு இந்த பாதிப்புனா, இந்த மகா தீவினைக்கு மகா தீங்குக்கு இடம் கொடுத்தா நமக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு. ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க, கர்த்தர் நல்லவர். சிலருக்கு என்ன தைரியம்னா, ஆண்டவர் அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டார். அப்படின்னா அந்த கொள்ளைக்காரன் இருந்திருக்க மாட்டான், அப்படின்னா இந்த திருட இருந்திருக்க மாட்டான், அப்படின்னா இவங்க இருந்திருக்க மாட்டான். ஆனா அவங்க நல்லா தானே இருக்காங்க, நான் எனக்கும் ஒண்ணு வராது நினைக்கிறோம். இல்லைங்க, ஆண்டவர் நேரம் பார்த்து நியாயம் தீர்க்கிறது அவருக்கு நல்லா தெரியும். எனக்கு தெரிஞ்சு ஒரு சம்பவத்தை சொல்றேன், நான் பேர் சொல்ல விரும்பல. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர், நல்ல ஊழியக்காரர் தான்.
அவர் இந்திய தேசத்தை சார்ந்தவர், தமிழ்நாட்டுக்கு உரியவர். தேவன் எப்படியோ உயர்த்தினார், ஒரு குறிப்பிட்ட தேசத்திலே போய் வேறு ஒரு நாட்டிலே குடியேறினார். அப்புறம் ஆண்டவர் அவரை கிருபையாய் பயன்படுத்த ஆரம்பித்தார். நல்ல தீர்க்க தரிசனங்கள், நல்ல பிரசங்கங்கள், நல்ல ஊழியங்கள், ரொம்ப முக்கியமா ஜனங்களுக்கு நல்ல விடுதலை. ஆண்டவர் தம்முடைய கிருபா வரத்தினாலும் அபிஷேகத்தினாலும் மகிமையா பயன்படுத்தினார். ஆனா கொஞ்ச நாள் கடந்தது, நான் ரொம்ப வாட்ச் பண்ணிட்டே இருந்தேன். அவர் மேடைக்கு வரும்போது அல்லது மேடைக்கு வந்த பின்பு அந்த மேடைக்குரிய ஒரு அலங்காரமோ மேடைக்குரிய ஒரு ஒழுங்கோ கடைபிடிப்பதே கிடையாது. அநாகரிகமான வார்த்தைகள், வித்தியாசமான செய்கைகள், மாறுபட்ட வேதத்துக்கு ஒவ்வாத செயல்பாடுகள். ஆனா வரம் செயல்படுது, வல்லமை செயல்படுது. ஒவ்வொரு முறையும் பல லட்சம் செலவழித்து வருவது போதுமா என்ன? நான் கவனிச்சுட்டே இருந்தேன். திடீரென்று ஒரு செய்தி வந்தது. கர்த்தர் நல்லவே, அவர் எதிர்பாரா விதத்திலே மறித்து விட்டார். எப்படி மறித்தார் தெரியுமா? ஒரு டேபிள் மேல அப்படி சரிந்து தலைக்கீழாய் தொங்கி கையும் காலும் விரித்து சூத்திரம் அப்படியே அந்தரத்தில் தொங்குவதை போல மறித்து கிடந்தார். ஒரு பயங்கர அதிர்ச்சி. அவர் மறிக்க வேண்டிய வயதும் கிடையாது, அது மரணத்துக்கு ஏதுவான வியாதியும் கிடையாது. ஆனா திடீரென்று சொல்லி, ஏன்னாக்கா இந்த தீவினை, அது மகா தீவினை என்பது திருடுவது, கொள்ளையடிப்பது, வேசித்தனம் பண்ணுவது, உபச்சாரம் பண்ணுவது, அல்லது பிள்ளைகளை கொடுமைப்படுத்து, இது மட்டுமே தீவினை கிடையாது. தேவனுடைய சமூகத்தை அல்ல தட்டினாலும், தேவனுடைய சமூகத்துக்குரிய மகிமையை கொடுக்காவிட்டாலும் அதுவுமே தேவனுடைய பார்வையில தீவினை தான், அதுவுமே மகா தீவினை தான். அப்போ நம்ம ஊழியத்துல ஊழியக்காரர்களுக்கு பஞ்சமே கிடையாது. பெண் ஊழியக்கார சகோதரிமார்கள் இங்கு ஏராளம் இருக்கிறீர்கள். ஆண் ஊழியக்கார தேவ மனிதர்கள், போதகர்கள், போதக பிதாக்கள் இருக்கீங்க. எல்லாருக்கும் சொல்றேன், இந்த கடைசி காலத்தில் இந்த மகா தீவினைக்கு, மகா தீங்குக்கு இடம் கொடுத்து விடாதீர்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு நடக்கையிலும், ஒவ்வொரு சுபாவத்திலும், ஒவ்வொரு கிரியையிலும் கவனமா இருக்கும். உங்களை ஒரு எச்சரிப்புக்காக ஒரு உதாரணத்தை சொல்றேன். ஒருவேளை நான் சொல்றது எனக்கு பெருமையா இருந்தாலோ, நான் சொல்றது பெருமைக்காக சொல்றது போல உங்களுக்கு தெரிந்தாலோ அது கர்த்தர் மன்னிக்கட்டும். ஆனா உங்களை எச்சரிக்கைக்காக சொல்றேன். நம்முடைய ஊழியத்துல காலையில் இருட்டோட ஜெபம், மத்தியானத்துல தினந்தோறும் ஆராதனை, இரவுக்கு இரவு கூட்டம், ஒரு நாளைக்கு 3 கூட்டங்கள், ஒரு மாதத்துக்கு 90 பிரசங்கங்கள். ஆனா என்னுடைய செய்திகளை எடுத்து அப்லோட் பண்ணுகிறவர்களுக்கும் அந்த ரெக்கார்டிங்கை எடிட் பண்ணுகிறவர்களுக்கு தெரியும். செய்து முடிந்த உடனே அடுத்த செகண்ட் எனக்கு ஒரு மெசேஜ் வரும், பாஸ்டர் என்ன டைட்டில், என்ன மெசேஜ், இதுக்கு என்ன தலைப்புன்னு சொல்லி. நான் அந்த தலைப்பு கொடுக்கும் போது ஒரு கண்ணை மூடி ஜோம் பண்ணுவேன். ஜோம் பண்ணிட்டு தலைப்பு கொடுப்பேன். அப்போ பல முறை நான் பார்த்துருக்கிறேன், எத்தனையோ முறை அவங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கிறேன். இதை நீங்க யூடியூப்ல போட வேண்டாம், இதை நீங்க குரூப்ல போட வேண்டாம், இந்த மெசேஜ் யார்ட்டையும் நீங்க சோதரம் லீக் அவுட் பண்ண வேண்டாம். ஆனா அது தேவ செய்தி தான், தேவ சமூகத்தில் கொடுத்துதான். ஆனா என் மனசாட்சியின்படி அது ப்ராப்பரா அபிஷேகத்தோடு இருந்ததா, நல்ல தேவன் கொடுத்த வெளிப்பாடா இருந்ததா, வசனம் சார்ந்ததும் வசனத்துக்கு உட்பட்டதா இருந்தா மட்டும்தான் அது உடனே அதுக்கு ஒரு டைட்டில் நானே கொடுப்பேன். அதை யூடியூப்ல போட சொல்லுவேன் அல்லது குரூப்ல போட சொல்லுவேன். ஆனா பல முறை அப்ப சிலர் என்கிட்ட கேட்டாங்க, இவ்வளவு கத்தி கதறி இப்படியெல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டு அது வேணான்னு சொல்லிட்டீங்களே. ரொம்ப சிம்பிளா சொல்லுவேன், வேண்டாம்.
ஏன்னாக்கா நான் எதிர்பார்த்த தேவனுடைய வெளிப்பாடுகள், எதிர்பார்த்த நல்ல ஒரு வசனத்தின் அடுக்குகள் அங்கு இல்லை. அப்ப நான் நினைச்சா ஒரு நாளைக்கு இத்தனை செய்தி கொடுக்கிறேன்ங்கிற கணக்கிலே நிறைய அப்லோட் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா அந்த செய்திகள் கொடுத்து ஊழியத்தை நிறைவேற்றினாலும் அதுலயும் ஒரு கவனம், ஒரு பயம். இது யாருக்கும் இடரலா இருந்துடக்கூடாது, இது யாருக்கும் தவறான வழிகளை சொல்லி கொடுத்துடக்கூடாது. நான் நல்லா ஜெபிக்காம ஒரு செய்தியை கொடுத்துட்டேன், இல்லாட்டி சரியான வசனத்தை ப்ரிப்பேர் பண்ணாம கொடுத்துட்டேன், நான் கொடுத்ததுல எனக்கு தெரியுது அது ஏதோ ஒரு டிஃபரெண்ட் இருக்குது, ஒரு குழப்பம் இருக்குது. அப்படி என் லைட்டா ஸ்ட்ரைக் ஆனா போதும், அந்த முழு ஊழியத்தை, முழு செய்தி அப்படியே நிறுத்திடுவேன். இந்த ஒரு தேவ பயம், இந்த ஒரு தெய்வீக பயம், இந்த ஒரு தேவ சிந்தை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாம் சீக்கிரத்துல எல்லா தீவினைக்கும், மகா தீவினைக்கும், மற்றவர்கள் எருசலேமின் மதில்கள் இடிக்கப்பட்டது, எருசலேமின் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமான அப்படிப்பட்ட பாதிப்புக்கு நாம் ஒரு நாளும் காரணமா இருக்கவே மாட்டோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதா. இப்போ மகா தீவினை என்று பார். அடுத்ததாக கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த தீவினையை குறித்த இன்னொரு வார்த்தை வேதத்திலே நாம் பார்க்கலாம். கர்த்தருடைய நாம மகிமை என்ன வார்த்தை? எஸ்தர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. பின்னும் எஸ்தர் ராஜ சமூகத்தில் பேசி அவன் பாதங்களில் விழுந்து அழுது ஆகாகிய நான ஆமானின் தீவினையையும் அவன் யூதருக்கு விரோதம் செய்ய யோசித்த யோசனையும் பரிகரிக்க அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த தீவினை என்பதற்கு இங்கு எஸ்தர் என்கிற ஒரு ஸ்திரீ கொடுக்கிற அழகான ஒரு விளக்கத்தை பாருங்க. என்ன விளக்கம்? எஸ்தர் 8:3 சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், ஆகாகியனான ஆமானின் தீவினையும் அவன் யூதருக்கு விரோதம் செய்ய யோசித்த யோசனை. இந்த தீவினையை சொல்லும் போது அந்த ஸ்திரீ ரொம்ப அழகாய் சொல்லுகிறார்கள். என்ன சொல்றாங்க? விரோதம் செய்ய திட்டமிடுவது. இரண்டாவது, தனியா உட்கார்ந்து யோசிக்கிற யோசனை. மூன்றாவது, தனக்கு சாதகமான, தனக்கு பிரியமானவர்களை கூப்பிட்டு வச்சு அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்டு யோசனை பெறுவது. இது எல்லாமே தீவினை என்று எஸ்தர் என்கிற சகோதரி, எஸ்தர் என்கிற ஸ்திரீ ரொம்ப அழகாய் சொல்லுது. அதுல இந்த தீவினையில முதலாவது என்னது? விரோதம் செய்ய. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த விரோதம் செய்கிற அனுபவம் அல்லது வினோதம் செய்கிற பழக்கம் இந்த கடைசி காலத்திலே நிறைய பேருடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிறது. விரோதம் செய்ய வேண்டும் என்கிற வெறி நிறைய பேருக்கு வந்திருக்கு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அப்போ இந்த விரோதம் செய்தல் என்றால் என்ன? விரோதம் செய்வது என்பது எதை குறிக்கிறது தெரியுமா? நல்ல நண்பனை போல இருந்துகிட்டு மகா துரோகியாய் மாறுவது தான் விரோதம் செய்தல். ஏற்ற சிநேகிதனை போல இருந்துகிட்டு அந்த சிநேகத்தை கொலை செய்வதற்கு பேர் தான் விரோதம் செய்தல்.
தனக்கு வலது பக்கமாய் நின்று நான் உனக்கு துணை நிற்கிறேன், வலது பக்கமாயிருந்து நான் உன் பக்கத்துல நிற்கிறேன், வலது பக்கமாயிருந்து நான் எப்போது கூட இருக்கிறேன் என்று சொல்லிக்கிட்டு வேற இடத்திலிருந்து வர்ற நன்மையே வேற இடத்திலிருந்து வருகிற சகாயத்தை தடுத்து, ஓ நான் இங்க இருக்கும்போது அவனுக்கு எப்படி அதை வரப்போச்சுன்னு சொல்லி மனசுல யோசித்து தடை செய்யலாம் பாருங்க. கூட இருக்கிறதை போலவே இருந்துகிட்டு வருகிற நன்மைகளை கெடுக்கிறதுக்கு பெயர் தான் விரோதம் செய்தல். இது ரொம்ப பெரிய ஆபத்து. என்ன தெரியுமா? இந்த விரோதம் செய்யப்படுகிற தீவினை யாருக்கு உண்டாகுது அப்படின்னா, அது முதல் கர்த்தருக்காக நிற்கிற நல்ல ஆசாரியர்களுக்கும் தேவனுக்காக பிரயாசப்படுகிற நல்ல லேவியர்களுக்கும் ஆண்டவருடைய வசனத்தை போதிக்கிறவர்களுக்கு தான் இப்படிப்பட்ட விரோதம் செய்கிற காரியங்கள் வருகிறது. இவைகளை நான் சுய புத்தியிலே பேசாதபடி பரிசுத்த வேதாகம வசனத்திலிருந்து பேசுகிறேன். இதற்கு ஒரு ஆதாரத்தை காண்பிக்கிறேன். சகரியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். சகரியா 3:1. அவன் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு மன்னிக்கணும், அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்தில் நின்றான். இங்கு அன்பானவர்களே கவனியுங்கள், விசுவாச தேவ பிள்ளைகளே கவனியுங்கள். கர்த்தர் ஒரு 3 பேரை இங்க பார்க்கலாம். நடுவில் நிற்கிறது பிரதான ஆசாரியனாகிய யோசுவா. இடது பக்கத்தில் நிற்கிறது சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். இப்போ ஒரு பக்கத்துல யோசுவா நிற்கிறார், மறுபக்கத்துல கர்த்தரே வந்து நிற்கிறார். அதற்கு நேர் போட்டியாக, அதற்கு நேர் சரிக்கு சரியாக யார் வந்து நிக்கிறான்னா சாத்தான் வந்து நிக்கிறான். அதுவும் பாருங்க, எந்த பக்கத்துல நிக்கிறான்? வலது பக்கத்துல நிக்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாம். அங்கு கர்த்தர் தூதன் என்கிற ரூபத்துலதான் கர்த்தருடைய தூதனா வந்திருக்கார். இந்த சாத்தானோ தூதன் என்கிற ரூபத்துல ஒரு தூதனை போலதான் வந்திருக்கிறான். இப்ப புரியுதா உங்களுக்கு? இந்த தீவினை என்பது எப்படிப்பட்டது? கர்த்தர் அல்லவே. அதுக்கு எஸ்தர் சொல்லுகிற அழகான விளக்கம், கூட இருந்தே குழிப்பறிக்கிற அனுபவம், கூட இருந்தே தீங்கு செய்வதற்கு விரோதம் செய்வதற்கு முயற்சிக்கிறது. இப்ப இந்த சாத்தான் பக்கத்துல நின்னுகிட்டு அந்த பிரதான ஆசாரியனாக யோசுவாவுக்கு இருக்கிற வஸ்திரத்தை அழுக்காக்கி அந்த கிரீடத்தை கீழே போட வச்சு, சோத்திரம், பரிசுத்தாவியினால் வருகிற நல்வஸ்திரம் உடுத்த விடாமல், அவனுக்கு வேறொரு தலைப்பாகை அணிவிக்கப்பட விடாமல், அல்லது பக்கத்துல கர்த்தருடைய தூதனை அந்த யோசுவா பார்க்க கூடாமல் எல்லாத்தையும் தடை பண்ணி கொண்டே இருக்கிறான், விரோதம் செய்து கொண்டே இருக்கிறான். இந்த செய்தியை கேட்கிற எனக்கு மிகவும் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, போதக பிதாக்களே, உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையை நான் விடுகிறேன். உங்க கூட இருக்கிறவர்கள் யார் என்பதை கவனியுங்கள். தோற்றத்தை வைத்து அல்ல, மூக்கையும் மொழியையும் கண்ணையும் ட்ரெஸ்ஸையும் பேச்ச வச்சு எடை போடாதீங்க. அவங்களுடைய சிந்தனை எப்படிப்பட்டது என்பதை பாருங்க. உங்களோடு இருக்கிறவர்கள் எதை யோசிக்கிறார்கள் என்பதை பாருங்க. அவங்களுடைய யோசனையும் சிந்தனையும் நல்ல மேம்பட்டதாக சுத்தமானதா இருக்கிறதா என்பதை பாருங்கள். இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், ஐயா கூட இருக்கவங்கள வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்றீங்க. சரி, நான் வாட்ச் பண்றேன். ஆனா உடம்ப பார்க்க கூடாது, ட்ரெஸ்ஸ பார்க்க கூடாது, பேச்ச பார்க்க கூடாதுன்றீங்க.
அவன் என்ன யோசிக்கிறான் பாருங்கன்றீங்க. அவன் யோசிக்கிறத போய் நான் எப்படியா மண்ட மூளைக்குள்ள நுழைஞ்சு நான் பார்க்க முடியுமா? அவங்க என்ன நினைக்கிறாங்க, மாவை கலக்குறாங்க, கலக்கிக்கிட்ட என்ன யோசிக்கிறாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் என்பதா உங்க கேள்வி. அதற்கு வேதமே அழகா சொல்லுது, ஒருவன் என்ன யோசிக்கிறான் என்பதை ரொம்ப சுலபத்துல கண்டுபிடிச்சிடலாம். என்னன்னாக்கா, ஒருவர் தன்னோடு இருக்கிறவர்களுக்கு விரோதமா எந்த நேரத்திலும் ஏதோ ஒரு யோசனையில இருக்காங்க அப்படின்னாக்கா, அவங்களால அந்த யோசனையை பெற்றுக்கொண்டு அந்த யோசனையில அமைதியா இருக்கவே முடியாது. ஒரு குறிப்பிட்ட நேரம், குறிப்பிட்ட நாள் வந்த உடனே அவங்க தன்னை அறியாமல் வாய் பேச ஆரம்பிச்சு. அதைத்தான் பைபிள் சொல்லுது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசு. அந்த கூட இருக்கிறவங்க விரோதம் செய்கிறவங்களா இருந்தா, தீவினைய யோசிக்கிறவங்களா இருந்தா, அவங்க வாயில வர்ற வார்த்தை ஒரு நாளும் பிறழல் வார்த்தையா வராது. அந்த வார்த்தையிலே ஒரு குளறல் இருக்காது, ஒரு தடுமாற்றம் இருக்காது. சொல்லிட்டு எக்ஸ்கியூஸ் மீ சொல்ல மாட்டாங்க, சொல்லிட்டு சாரின்னு சொல்ல மாட்டாங்க, சொல்லிட்டு ஐயோ நான் அப்படி நினைச்சு சொன்னேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அந்த தீவினையாய் விரோதமாய் யோசிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் அந்த வார்த்தையில குளறல் வரும், உளறல் வரும், தடுமாற்றம் வரும். ஓ சுத்திரம் உடனே சாரி சொல்லுவாங்க, நான் அப்படி இல்லை, நீங்க அப்படி இல்லை நினைச்சிடாதீங்க, உடனே வந்து கட்டி பிடிப்பாங்க, பக்கத்துல தோல்ல கையப்படுவாங்க, இல்லாட்டி கைய பிடிச்சு ஒரு கசக்குவாங்க, இல்லாட்டி அப்படியே ஒரு சிரிப்பாங்க. அந்த சிரிப்பு ரொம்ப நேரம் நிற்காது. இது எல்லாமே கூட இருக்கிறவர்கள் செய்கிற விரோதத்தின் அடையாளங்கள். இத முதலாவது ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவைகளோடு வைத்து ஒப்பிட்டு கண்காணிக்கணும். அதை விட்டுட்டு ஏதோ ஒண்ணு நடந்ததுக்கு அப்புறம் ஐயோ எனக்கு அப்படி பண்ணிட்டான், நான் நினைக்கவே இல்லை, ஐயோ இப்படி பேசிட்டாங்கன்னு யோசிக்கவே இல்லை, தெரிஞ்சிருந்தா அப்பயே துரத்தி இருப்பேன்னாக்கா, இது நல்ல ஆவியிலே வளர்ந்தவர்கள் பேசுகிற பேச்சு கிடையவே கிடையாது. ஆவியிலே செத்து போனவர்கள் தான் இந்த புலம்புவாங்க. ஆனா நீங்க ஆவியிலே வளர்ந்தவர்களாய் நல்ல ஒரு எஸ்தர் போல ஒரு ஸ்திரியாய், நல்ல கர்த்தர் ஒரு மொர்தெகாயை போல ஒரு தேவ மனுஷனாய் இருப்பீங்கன்னாக்கா, கூட இருக்கிறவர்களுடைய விரோதம் செய்கிற யோசனை எப்படி என்பதை நிதானிக்க உங்களுக்கு தானாகவே தெரியும். ஆண்டவரும் உதவி செய்யும். கர்த்தர் நல்லவன், கர்த்தர் நல்லவன். ஆமானும் இப்படிதாங்க இருந்தான். அந்த பக்கம் ராஜாவுக்கு சாதகமா, இந்த பக்கம் யூதர்களுக்கு விரோதியா. ஒரே ஆமான் தான், ஒரே அரண்மனை தான், சுத்திரம் ஒரே பதவிதான். ஆனா பகலெல்லாம் ராஜாவுக்கு நல்லவன், இரவெல்லாம் யூதர்களுக்கு விரோதி. கூட இருந்துகிட்டே யூதர்களுக்கு விரோதமாய் திட்டம் போட்டான், கூட இருந்துகிட்டே யூதர்களுக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணலாம், கூட இருந்துகிட்டே யூதர்களுக்கு எதிரா ராஜாவுக்கே லஞ்சம் கொடுத்தான். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. பைபிள் சொல்லுது, எஸ்தர்ல 10,000 வெள்ளியை நிறுத்தி கொண்டு போய் ராஜாவுடைய கஜானாவுல சேர்த்தான். எதுக்கு தெரியுமா? ராஜாவே, உங்களுடைய கஜானாவுக்கு 10,000 வெள்ளியை நான் கொடுக்கிறேன், நான் என்ன சொல்றேனோ அதை செய்யுங்க. அப்போ ஒரு பக்கத்துல ராஜ அரண்மனையின் பதவி, மறுபக்கத்துல யூதர்களை அழிப்பதற்கு யோசனை. இன்னைக்கு நிறைய சபைகளில், நிறைய ஆலயத்துல கூட இப்படிதான் பலர் இருக்காங்க. பாஸ்டர் பத்தி, ஊழியக்காரரை பத்தி இந்திய தேசிய கொடி பறக்கிற மாதிரி பேசுவாங்க. ஆனா அந்த பக்கத்துல போய் அதே பாஸ்டரை, அதே போதகரை குறித்து எதிர்நாட்டு கொடியை போல தொங்கி போய் பேசுவாங்க. இவன் நம்பவே முடியாது. கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார், இந்த தீவினை என்பது விரோதம் செய்தல்.
இங்கு பிரதான ஆசாரியனுக்கு வலது பக்கத்துல சாத்தான் விரோதம் செய்ய வந்தான், நின்றான், விரோதம் செய்ய ஆரம்பித்தான். ஆனா கர்த்தர் பார்த்தார். ஓ, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்ளுவாராக என்று சொல்லி சாத்தானை துரத்தி அந்த பிரதான ஆசாரியராகிய யோசுவாவுக்கு கொடுக்க வேண்டிய நல்ல ஆசாரியத்துவத்தின் வஸ்திரத்தை உடுத்தி, அருமையான தலைப்பாகையை உடுத்தி மீண்டும் ஊழியத்திலே நிறுத்தினார். இங்க எஸ்தர் காலத்துல ஆமான் அப்படிதான் வலது பக்கத்தில் நின்னா ராஜாவுக்கு உதவியா இருந்தான், மறுபக்கத்துல யூதர்களுக்கு விரோதமா செயல்பட்டா. ஆண்டவர் பார்த்தார், இவ்வளோ அதிகாரம் பெற்று 127 நாடுகளுக்கு அதிபதியாயிருக்கிற இந்த ஆமானை வேற யாரையும் கொண்டு வீழ்த்தக்கூடாது. ஒரு அடிமை பெண் என்று சொல்லப்படுகிற, சுதந்திரம் அற்றவள் என்று சொல்லப்படுகிற, தன் குலத்தையே வெளியே தெரிவிக்க முடியாமல் இருக்கிற அந்த பெண்ணை வைத்து இவனை எப்படியாகிலும் தள்ள வேண்டும் என்று கர்த்தர் பார்த்தார். யாருக்கும் கொடுக்காத ஒரு அதிகாரத்தை, யாருக்கும் கொடுக்காத ஒரு தைரியத்தை அந்த எஸ்தருக்குள் கர்த்தர் கொடுத்தார். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அங்க எஸ்தருடைய ஜெபத்தை பாருங்க. எஸ்தருடைய ஜெபத்துல இந்த ஜெபத்தை யாரும் பார்க்கறது கிடையாது. அந்த எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, பின்னும் எஸ்தர் ராஜ சமூகத்துல பேசி அவன் பாதங்களில் விழுந்து அழுது ஆகாகியனான ஆமானின் தீவினையும் அவன் யூதருக்கு விரோதம் செய்ய யோசித்த யோசனையும் பரிகரிக்க அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். பரிகரிக்க, எஸ்தருடைய ஜெபத்திலே ஒரு ஜெபம், பரிகரிக்கிற ஜெபம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இன்னைக்கு ஜெபிக்கிற எத்தனை பேருடைய ஜெபத்துல இந்த பரிகரிக்கிற அனுபவம் இருக்கிறது? ஓ, இந்த பரிகரிக்கக்கூடிய விண்ணப்பம் யாருடைய விண்ணப்பமா இருக்கிறது? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதா. இப்போ இந்த பரிகரிக்க என்றால் என்ன? இந்த பரிகரிக்க என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? இந்த பரிகரிப்பை குறித்த ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் அடையாளப்படுத்தி காண்பித்து விடுகிறேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 17வது வசனம். என்னாகமம் 19:17. ஆகையால் தீட்டுப்பட்டவனுக்காக பாவத்தை பரிகரிக்கவும் கிடாரியின் சாம்பலிலே கொஞ்சம் எடுத்து ஒரு பாத்திரத்திலே போட்டு அதன் மேல் ஊற்று ஜலம் வார்க்க வேண்டும். இங்க ஒரு வார்த்தையை நல்லா கவனிங்க. ஆகையால் தீட்டுப்பட்டவனுக்காக பாவத்தை பரிகரிக்கவும். அப்படின்னாக்கா பாவம் செஞ்சது அவன், தீவினை என்கிற விரோதம் செஞ்சது அவன். ஆனா அந்த பாவத்தை, அந்த சோத்திரம் விரோதத்தை நான் ஏற்றுக்கொள்றேன். அது ஏன் மேல வரட்டும். இந்த கிடாரி என்கிற அந்த போக்காட்டின் மீது கைய வச்சு ஜோமணி எல்லா பாவத்தையும் சொல்லிடுவாங்க. அப்புறம் அது அப்படியே வனாந்தர மார்க்கம் போய். இங்க எஸ்தரும் அதைத்தான் பண்ற. என்ன பண்றான்னாக்கா, நேரா ராஜா கிட்ட போனான், அவ கால்ல விழுந்தா, அப்படியே கண்ணீரோடு விண்ணப்பம் பண்றான். என்ன விண்ணப்பம்னா பரிகரிக்கிற விண்ணப்பம். ராஜாவே, இந்த ஆமானுடைய செய்கைகள் இப்படி இருக்குது, அந்த ஆமானின் காரியங்களை நான் பார்த்து கொள்ளுகிறேன், எனக்கு ஒரு உரிமை தாரும், எனக்கு ஒரு அதிகாரம் தாரும் என்று கேட்டான். ஓ, அந்த அதிகாரமும் உரிமையும் எஸ்தருக்கு கொடுக்கப்பட்டது. அவள் கேட்டதின்படியே அங்கு சோத்திரம் அந்த தேசத்துல காரியங்கள் நடந்தது. அதுக்கப்புறம்தான் யூதர்களுக்கு விடுதலை வந்தது. அப்போ இந்த ஆமானுடைய விரோதத்தை, ஆமானுடைய பாவத்தை, ஆமானுடைய அந்த தீவினைய ஒரு பெண் ஏற்றுக்கொள்வதற்கு அவ்வளவு தைரியமா முன்பாய் வந்தார்கள். அந்த துணிச்சல் தாங்க அந்த எஸ்தருக்கு மட்டும் கிடையாது, எஸ்தருடைய குலம் கோத்திரம் என்கிற ஒட்டுமொத்த யூதர்களுக்கும் ஜெயம் கொடுத்து.
இன்னைக்கு இருக்கிற சகோதரிமார்களுக்கு இப்படிப்பட்ட தைரியம் வரணும். இன்னைக்கு இருக்கிற சகோதரர்களுக்கு இப்படிப்பட்ட தைரியம் வரணும். நீ எனக்கு தீவினை செய்கிறாயா? நீங்கள் எனக்கு தீங்கு செய்கிறீர்களா? நீங்கள் விரோதமா இருக்கிறீங்களா? எனக்கு தெரியாமலேயே என்னை குறித்து நிறைய யோசனை பண்றீங்களா? கவலையே கிடையாது, நீங்க என்னமும் பண்ணிக்கோங்க. உங்களை ஆண்டவர் என் கையில தான் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு இன்னது நடக்கும் என்பதை என் கண்கள் தான் பார்க்க போகிறது. அல்லேலூயா. உங்களுக்கு நேரிடுகிறதை நான் கண்ணால பார்த்து கர்த்தரை துதிப்பேன். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு முடிவு வரும், எனக்கோ வாழ்நாள் நீடிக்கும். இதுதான் எஸ்தருடைய சவால். ஒரு பரிகரிக்கிற ஜெபம். ஆண்டவரே, இந்த ஆமானையும் அவனுடைய கிரியை நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்ன நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, கர்த்தர் நல்லவர். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு சில கிறிஸ்தவ குடும்பங்கள்ல தீவினை வந்துட்டாக்கா மத்தியான ஒரு ஊழியக்காருக்கு கூப்பிடுறாங்க, ஜெபம் பண்றாங்க. சாயங்காலத்துல ஒரு ஊழியக்காரர் கூப்பிடுறாங்க, ஜெபிக்கிறாங்க. நைட்டு ஒரு போதகருக்கு கூப்பிடுறாங்க, ஜெபம் பண்றாங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டு ஜெபம் பண்ணிட்டு ராத்திரி என்ன செய்யறாங்க தெரியுமா? படுக்கையில படுத்துக்கிட்டு கோல் பேசுறாங்க. நான் அவருக்கு போன் பண்ணேன், போன் எடுக்கிறதுக்கே இவ்வளவு நேரம் பண்ணிட்டேன். இவருக்கு போன் பண்ணேன், நல்லா ஏதாவது சொல்லுவாருன்னு பார்த்தேன், சாதாரண ஜெபம் பண்ணிட்டு விட்டார். கடைசியா நம்ம பாஸ்டருக்கு பண்ணேன், அவரு என்ன பாவம், அவர் என்ன பண்ணுவாரு? ஏதோ கேட்டாரு, 4 வார்த்தையை முடிச்சிட்டாரு. கடைசியில நான் இன்னைக்கு பண்ண ஜெபம் எதுவுமே சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபிக்க போறேன்னு சொல்லிட்டு கடைசி அவங்களே அவங்க காரியம் ஜெபிப்பாங்க. இது எவ்வளவு ஒரு அபத்தமான காரியம். கர்த்தர் அது பரிகரிக்கிற வல்லமையை உங்களுக்கு கொடுத்திருப்பார் என்று சொன்னால், நீங்க கைரேகக்காரர்களையும் ஜோசியக்காரர்களையும் சூனியக்காரர்களை பார்க்கிறதை போல ஊழியக்காரர்களை பார்க்கிறதை நிறுத்திவிட்டு தேவ சமூகத்தில் முழங்கால் போட ஆரம்பித்து விட்டு என்று சொன்னால், எஸ்தருக்கு கிடைத்த ஜெயம் உங்களுக்கு கிடைக்கும். அது தீவினையும் மாறும், தீங்கும் மாறும், விரோதமும் மாறும், யோசனையும் மாறும். உங்களுக்கு வெற்றி என்கிற ஜெயம் தானாகவே வந்துவிடும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இந்த எஸ்தர் 8 மொழிகள் ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தையா இருக்கு. ஆமானின் தீவினை, ஆமானின் விரோதம், ஆமானின் யோசனை, 3 காரியம். அவனுடைய தீவினை. நீங்க வேணா பைபிள திறந்து நான் சொல்ற வார்த்தையை கோட் பண்ணுங்க, கீழே அண்டர்லைன் பண்ணுங்க. ஆமானின் தீவினை, ஆமானின் விரோதம், ஆமானின் யோசனை, கர்த்தர் நல்லவை. இது 3ஐயும் எஸ்தர் பரிகரித்தாள் என்று சொன்னா, அதையும் இதையும் பண்ணி அல்ல. அந்த வசனம் முடியும் போது சொல்றா, எஸ்தர் இப்படி விண்ணப்பம் பண்ணினான். அப்ப என்ன அர்த்தம்? எனக்கு யார் தீவினை பண்ணினாலும் சரி, எனக்கு யார் தீங்கு பண்ணினாலும் சரி, எனக்கு யார் விரோதம் பண்ணினாலும் சரி, என்னை குறித்து யார் என்ன யோசித்தாலும் சரி, நான் அதை ஜெபத்தினால் மேற்கொள்ளுவேன். கடந்த ஒரு 1.5 மாசமா நம்ம ஊழியத்துல நம்ம ஏன் பேரை சொல்லி நம்ம ஜனங்க அழுகாத அழுகையே கிடையாது. இல்லாட்டி அதுக்காக ஜெபிக்காத தேவ பிள்ளைகளே கிடையாது. அதுல சிலர் கூப்பிட்டு எனக்கு என் மேல வச்ச அன்புனால இப்படி பண்ணிருங்க பாஸ்டர், என்ன ஆனாலும் பார்த்துக்கோ, இதை செய்யுங்க பாஸ்டர், எது வந்தாலும் சந்திச்சுக்கலாம், நான் வரட்டுமா, நான் வந்து அங்க நிக்கட்டுமா அப்படின்னு சொல்லி அப்படி விட்டாக்க தீப்பொறியா பறந்தாங்க. இதெல்லாம் அவங்களுடைய என் மீது வச்சிருக்கிற அளவுக்கு மிஞ்சின அன்பையும் பாசத்தையும் கபடற்ற இருதயத்தை காட்டுது. நான் அவங்க யாரையும் குறைச்சல்ல, ஆனா எனக்கு ஒரு வைராக்கியம் உண்டு. அன்னையிலிருந்து இன்னைக்கு அதான் சொல்லி என்னன்னாக்கா, எனக்காக கர்த்தர் என்ன செய்யறார், எனக்காக கர்த்தர் என்ன பண்ண போறார், ஏன் ஜனங்கள் எனக்காக எதையும் செய்ய ஆயத்தம், எவ்வளவும் பிரயாணம் பண்ண ஆயத்தம், என்னவும் செலவழிக்க ஆயத்தம், எது வந்தாலும் சந்திக்க ஆயத்தம் என் ஜனங்கள். அதெல்லாம் உண்மை. ஆனா என்னுடைய எதிர்பார்ப்பு, நான் வாழ்றது கர்த்தருக்காக.
நான் செய்யறது கர்த்தருடைய ஊழியம். பைபிள், ஜெபம், பிரசங்கத்தை தவிர வேற ஒண்ணுமே தெரியாது. அப்ப எனக்காக எழும்புகிறவர் யார்? கர்த்தர். அதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. அதுக்கு இன்னைக்கு நான் பண்ணிட்டு இருக்கிறது என்ன தெரியுமா? இந்த பரிகரிக்கிற ஜெபத்தை எஸ்தர் பண்ணினதை போல ஆண்டவரிடத்தில் நான் விண்ணப்பம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஆண்டவரே, நீ பரிகரிக்கிற தேவன். ஓ, எஸ்தருக்கு ஜெயம் கொடுத்த தேவன். ஓ, தீவினையை ஜெயமாய் மாற்றினவை, தீங்கை ஜெயமாய் மாற்றினவை, விரோதத்தை ஜெயமாய் மாற்றினவை, யோசனைகளை ஜெயமாய் மாற்றினவை, அதெல்லாவற்றையும் மேற்கொண்டு எஸ்தரை அந்த தேசத்திலே உயர்த்தி, எஸ்தரோடு கூட மொர்தெகாயை உயர்த்தினி, என்னையும் நீர் உயர்த்துவீர் என்று சொல்லி அந்த விசுவாசத்துல இன்னைக்கும் நான் உறுதியா நிற்கிறேன். இதைத்தான் நான் சொல்றேன். உங்களுக்கு தீவினை செய்தவர்களுக்கு தயவு செய்து தீவினை செய்யாதீங்க. தீங்கு பண்ணினவர்களுக்கு தயவு செய்து தீங்கு செய்யாதீங்க. விரோதம் பண்ணினவர்களுக்கு யாரையோ விரோதமாய் எழுப்பி விடாதீங்க. உங்களை காயா வச்சு கண்டதை யோசிச்சவங்களை பத்தி ராத்திரி பகல நீங்க யோசிச்சுட்டு இருக்காதீங்க. ஒன்னே ஒண்ணு பண்ணுங்க. அந்த எஸ்தர் ஒரு பரிகரிக்கிற விண்ணப்பத்தை பண்ணினதை போல முழங்கால் போடுங்க, கைய உயர்த்துங்க, கர்த்தரிடம் கேளுங்க. தைரியமா கிருபையை முன்னிட்டு சொல்றேன், உங்களுக்கான பரிகாரத்தை கர்த்தரே செய்வார். உங்களுக்கான பரிகாரத்தை ஆண்டவரே நடப்பிப்பார். ஓ, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த பரிகாரம் ஆண்டவராலே வரும். ஓ, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த பரிகாரம் தேவனாலேயே வரும். அந்த பரிகாரத்தை கொடுக்கிறவர் ஆண்டவர். ஏனென்று சொன்னா பைபிள்ல எத்தனையோ பேருக்கு அதுல ஒரு பெயர் ஆண்டவருக்கு என்ன பேர் தெரியுமா? பரிகாரியாகிய கர்த்தர். யாத்திரையாகமம் 15:26, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். எஸ்தர் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்லிட்டார், எஸ்தர் பயப்படாதே, எஸ்தர் என்கிட்ட வந்துட்டீங்க, எஸ்தர் என்கிட்ட ஜெபம் பண்ணிட்டீங்க, இதோ நான் அதை பரிகரிக்கிறேன். நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர் வருகிறேன் என்று சொன்னார். 127 தேசத்திலும் கர்த்தர் நுழைந்தார். கர்த்தருடைய சேனை நுழைந்தது, கர்த்தருடைய ராணுவம் நுழைந்தது. அந்த ராணுவம் எது தெரியுமா? அந்த கர்த்தர் நல்லவே ராஜா அனுப்பின வேகமான ஒட்டகங்கள். அது ராஜாவின் ஒட்டகங்கள். ஆனா புறப்பட்டு போகும்போது கர்த்தருடைய ஒட்டகங்களாய் புறப்பட்டது ஐயா. அது தேவனுடைய சேனையாய் புறப்பட்டது. இன்னைக்கு நான் சொல்றேன், பயப்படாதீங்க. ஓ, கலங்காதீங்க. தீவினை செய்கிறவர்களை குறித்து, தீங்கு நடப்பிக்கிறவர்களை குறித்து, விரோதமாய் செயல்படுகிறவர்களை குறித்து, பயங்கரமா உங்களை குறித்து அது இது யோசிக்கிறவர்களை குறித்து நீங்க அதே போல எதையுமே பண்ணாதீங்க. எஸ்தர் பரிகரிக்கிற விண்ணப்பம் பண்ணினதை போல நீங்க அப்படியே எஸ்தரை போல ஜெபம் பண்ணுங்க. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர் பரிகாரியாய் வரப்போகிறார். எல்லா தீவினையை மாற்றப் போகிறார், எல்லா தீங்கை மாற்றப் போகிறார், எல்லா விரோதங்களை மாற்றப் போகிறார், எல்லா கள்ள யோசனைகளை அபத்தமாக்க போகிறார். உங்களை மகிமையாய் முடிசூட்டுவார். உங்களை நல்ல ஸ்தானத்திலே உயர்த்தி வைப்பார். நீங்கள் வாழ்நாளில் நீடித்திருப்பீர்கள், நிலைத்திருப்பீர்கள். இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை. ஆம் என்றும் ஆமேன் என்றும் இதை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். எல்லாரும் கண்களை மூடி ஒப்பு கொடுத்தி ஆவியில நிரம்பி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்லருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி வேலைக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஓ கர்த்தர் நல்லவன். நல்வினை தீவினை, அதில் தீவினை என்றால் என்ன என்று நேற்றைக்கு முதல் பகுதியையும் இன்னைக்கு 2ஆம் பகுதியும் கர்த்தர் தெளிவாய் விளங்க பண்ணினீர். சுயத்தை மறைத்து, அன்றே புயபலத்தை மறைத்து,
மாம்சீகத்தை மறைத்து கர்த்தரே பிரசன்னமானதற்காக சுத்திரம், நீரை எழுந்தறினதற்காக நன்றி. உடைய பிள்ளைகள் கூடவே நின்று கொண்டு சாத்தானை போல இவர்களுக்கு விரோதமாய் யோசிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறதையா, ஆண்டவரே இவர்களுக்கு உதவி செய்வதை போல இருந்து கொண்டு விரோதம் செய்கிற ஆமானின் ஆவிகள் இருக்கிறதையா, இவங்க கூடவே இருந்து கொண்டு ஆண்டவரே கண்ட காரியத்தை யோசிக்கிற அந்த பொல்லாத யோசனைகள் இருக்கிறார்கள் ஐயா, அவர்கள் எல்லாவற்றை கர்த்தர் அழித்து ஆண்டவரே சோதரம் எஸ்தரின் ஜெபம் பரிகரிக்கிற விண்ணப்பமாய் மாறினதை போல நீர் இவர்களுக்காக அதை பரிகரிக்கிறீர் ஆண்டவரே. யாத்திரையாகமம் 15:26 சொல்லுகிறபடி, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அந்த வார்த்தையின்படி இந்த இரவுக்கு ஜெபத்துக்கு வந்த ஒவ்வொருவருக்கும் எல்லாருக்கும் ஒரு பரிகாரியாய் நீ வெளிப்படும். இவர்களுக்காக நீரே காரியங்களை செயல்படுத்தும் ஆண்டவரே. பிரதான ஆசாரியனாக யோசுவா மீண்டும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ததை போல, எஸ்தர் ராஜாத்தி மீண்டும் ஆளுகை செய்ததை போல பிள்ளைகளுக்கு மீண்டும் அந்த ஜெயம் உண்டாகட்டும். இரவில் நல்ல நித்திரை தாரும். அதிகாலை இருட்டோட ஜெபத்திலே சோம்பேறித்தனங்களை விட்டு கன நித்திரைகளை மறந்து காலையில கிருபை பெற வேண்டும் என்கிற வாஞ்சையோடு கணவன்மார்களை கொண்டு வாரும், மனைவிமார்களை கொண்டு வாரும். கணவன்மார்களும்